அவர் இன்னும் அவர் விளையாட்டு பிள்ளையா இருக்காருங்கிறதுக்கு அடையாளமாக தான் அவருடைய நடவடிக்கை மதுரை மாநாட்டில் இருந்துச்சு. வலுவான அரசியல் இயக்கமா நடத்தக்கூடிய ஆற்றல் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. தலைமை யாருக்கு இருக்குன்னே தெரியாம தொண்டர்கள் கூட அதை சொல்ல முடியாம தவிக்கிறாங்க அப்படின்னு தலைமையை பத்தி விமர்சனம் பண்ணிருக்காரு. அதாவது அவர் இன்னும் விளையாட்டு பிள்ளையா இருக்காருங்கிறதுக்கு அடையாளமாக தான் அவருடைய நடவடிக்கை மதுரை மாநாட்டில் இருந்துச்சு. அவர் ஆட்டு வந்தாரு, அவர் ஆட்டுக்கு துண்ணத்துக்கு சொல்ல ஓட்டினாரு, துண்ணத்துக்கு கீழே ஓட்டினாரு, பேச்சில் போட்டாங்க, அப்படி கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு வலுவான அரசியல் இயக்கமா நடத்தக்கூடிய ஆற்றல் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சராக வெற்றி வர இருக்கின்ற எடப்பாடியார் தினசரி ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காரு. தினசரி ஒரு மாநாடு, தொகுதி போடும் தினசரி ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட தலைவரை பற்றி அடையாளம் தெரியாத ஒரு தலைவரை போல இவர் பேசுவது சிறுவிளைத்தனமானது. அதிமுக பற்றி பேசுவது சிறுவிளைத்தனமானது. அதிமுக 52 ஆண்டுகள் களம் பயின்று 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. இந்த கட்சியை குறைத்து மதிப்பிட்டு பேசுவது அவருடைய வீழ்ச்சியினுடைய முதல் படிக்கட்டில் ஆரம்பித்து விட்டார், தெரிவித்தார். இன்னும் அவருக்கு மிகப்பெரிய எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய பேச்சில தெரியவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி இப்படித்தான் பேசினார்கள். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வலுவான தலைவராக, இந்தியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக, தமிழ்நாடு போற்றக்கூடிய தலைவராக வந்தார்கள். அதற்கு பின்பு அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு எடப்பாடியை பற்றி நையாண்டி பேசியவர்கள், கேள்வி பேசியவர்கள் இன்றைக்கு அவருடைய சுற்றுப்பயணத்தை பார்த்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை பார்த்து ஆளுகின்ற திமுக கட்சியை 25 ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள திமுக கட்சியே மிரண்டு போய் கிடக்கிற நேரத்தில் 1.5 வயது உள்ள தொட்டில் குழந்தையாக இருக்கின்ற விஜயனுடைய கட்சி, விஜய் அவர்கள் அதிமுக தலைமையை பற்றியோ அதிமுக கட்சியை பற்றியோ பேசுவது கேள்விக்குரியது. அவருடைய பேச்சுக்கள் செயலில் எதுவும் நடக்கப்போறது கிடையாது. சொல்லிக்கலாம், எங்களை எதிர்த்து யாருமே போட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம், அப்படி கூட சொல்லலாம். அவரு அதெல்லாம் களத்தில் நிக்க முடியாது. இப்படி பேசுனவங்க ரொம்ப பேர் நாங்க பார்த்தோம். அதிமுகவை சிறுவத்தனமா பேசுனவங்க அடையாளம் தெரியாம போன வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கு. அதிமுகவுடைய வரலாறுக்கு ஒரு மிகப்பெரிய சரித்திரம் உண்டு. அதிமுக எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதற்குரிய அறிகுறிகள் இப்போது தென்பட ஆரம்பித்திருக்கின்றன. இதை பார்த்து போராடப்படுகின்ற ஒரு சிலர் எழுதி கொடுக்கின்ற வசனங்களை பேசி நடித்து மதுரைகளை பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய நாடக கச்சேரி 2 நாளுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. பாஜக இனிமே அவருடைய பேச்செல்லாம் செயல்படக்கூடிய அளவுக்கு கிடையாது. அவருடைய பேச்சில அரசியல் கருத்துக்களும் இல்லை, மக்களை கவரக்கூடிய எதிர்கால திட்டமும் இல்லை. அமைச்சர் KN எம்ஜிஆருக்கு பின்பு பெண்களுடைய ஆதரவு மு.க. ஸ்டாலின் தான் இருக்கு. 2024 அமோகமா வெற்றி பெறுவோம் அப்படின்னு. சரி, அவர் திமுக அமைச்சரா இருக்காரு KN. அவர் எப்படி அதிமுக ஆட்சி அமைப்பு சொல்லுவாரு? நீங்க யதார்த்தத்தை பாருங்க. ஒரு தொகுதியில ஒரு தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல ஒரு மாநில கூட்டம் நடத்துறாங்கன்னா, மாநாடு நடத்துறாங்கன்னா கூட்டத்தை சேர்க்கலாம். ஒவ்வொரு தொகுதி வாரியா ஒரு மாநாடு மாதிரி கூட்டம் வருதுன்னா அது எடப்பாடியுடைய நடவடிக்கை பிடிச்சுதான், அதிமுக லட்சிய உணவை பிடித்துத்தான் மக்கள் வருகிறார்கள். பாமரர் முதல் படித்தவர் வரை, இளைஞர் முதல் முதியோர் வரை அத்தனை பேரும் களத்துக்கு எடப்பாடியை பார்த்து வணக்கம் செலுத்துகிறார்கள், காட்டுகிறார்கள், வெற்றிக்கான அறிகுறிகளை சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது தானா கூட்டப்பட்ட கூட்டம். தனக்காக வருகின்ற கூட்டத்தை எடப்பாடியார் சேகரித்து வைத்திருக்கிறார். ஆகவே அதை கண்டு போராடப்படுகின்ற திமுக தலைவர்கள் இது போல ஒரு பொய்யான வதந்திகளை கிளப்பிடுவார்கள். பொதுமக்கள் என்ன பேசுறாரு சொல்லி இப்ப நம்ம தெருக்குள்ளதான் இருக்கோம், கேட்டு பாருங்க. திமுக ஆட்சியை பற்றி, திமுகவை பற்றி என்ன பேசுறாரு சொல்லி, அதிமுகவை பற்றி என்ன பேசுறாங்க, எடப்பாடியை பற்றி என்ன பேசுறாங்க, எடப்பாடி ஆட்சியை பற்றி என்ன பேசுறாங்க, அதிமுக பற்றி என்ன பேசுறாங்க கேட்டு பாருங்க. எல்லா இடங்களிலும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வதை போல இன்றைக்கு அரசியல் வானில் துருவ நட்சத்திரமாக தமிழகத்திலே புறப்பட்டிருக்கின்றார் எடப்பாடியார். அவருடைய பயணம் வெற்றி பயணமாக பாஜக அதிமுக கூட்டணி. அண்ணாமலை சொல்லியிருக்காரு 2026 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போராடுவோம், இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இது என்ன இருக்கு? அதிமுக பிஜேபி கூட்டணி. நாங்க அதிமுக பிஜேபி கூட்டணி போது அவங்க எடப்பாடி முதலமைச்சராக பாடுபடுவது சபதம் எடுப்பது ஒரு புதுமை அல்ல. அது இயல்பான ஒன்றுதான், அது பாராட்டக்கூடியது. கட்சியில ஒரு பிணக்கு இல்லை என்பதை வெளிப்படை தன்மையாக உலகத்தில் சொல்வது ஒரு இணக்கத்தை உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படை காரணம். அவருடைய நடவடிக்கை போட்டுதல். RSSக்கு அடிமையா இருந்துட்டு மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அது மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விளையாட்டு மாதிரி போயிட்டு இருக்காருங்க.
அவர் சினிமால என்ன விளையாட்டுத்தனம் பண்ணுவாரோ அதே விளையாட்டு வந்து அரசியலையும் பண்றாரு. அவர் வாட்டுக்கு எல்லாரும் மீட்டிங் முடிச்சுட்டு முன்வாசல் வழியே போவாங்க, இவர் பின்வாசல் வழியே போறாரு. எங்கிட்டு வராரு எங்கிட்டு போறாருன்னு தெரியாம போயிட்டு இருக்காங்க. அவரை பத்தி நீங்க பேச வேண்டிய இருக்காங்க. அவரு பத்திரிகையில கொஞ்சம் பத்திரிகை அவரை போக்கஸ் பண்ணி காட்டுது. அந்த போக்கஸ் தான் அவருக்கு பெரிய சிக்கல முடிய போகுது. எத்தனை அரசியல் கட்சிகள் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சு வந்தாங்க. யாராவது ஆள முடிச்சா அதிகாரத்துக்கு வர முடிச்சா அந்த தில்லு திராணி அதிமுக உண்டு, அதிமுக பிடித்தா திமுக உண்டு. இப்ப நடக்கிற இந்த யுத்தத்துல இப்ப நடக்கிற அரசியல் யுத்தத்துல 2026 அதிமுக வெல்லும், எடப்பாடியார் முதலமைச்சர். இன்றைய மக்களுடைய முடிவு. சார், இந்த அமித்ஷா நேற்று திருநெல்வேலியில் நடந்த அந்த பூத் கமிட்டி மீட்டிங்ல பேசும்போது மீண்டும் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வடக்கே உள்ள தலைவர்கள் பேசியிருந்த கருத்துக்கள் எல்லாம் மொழிபெயர்க்கின்ற நேரத்தில் அது கருத்துக்கள் மாறி சொல்லப்படும். தெளிவா அவங்கள பேசிட்டாங்க. எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தெளிவா மாறி சொல்லிட்டாரு. நீங்க கேட்ட மீடியாக்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதிமுக பெரும்பான்மை பெற்று தனி பெரும்பான்மையோடு எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார். அதிமுக ஆட்சி தான் அமையும். இதுதான் முடிவு. பிஜேபி எங்களுக்கு அடுத்த வருவார்கள். எங்களுடைய கூட்டணி கட்சி அதிகமாக வெற்றி வரும். அதிமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும்.